वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे विशुद्धविज्ञानगणस्वरूपं विज्ञानविश्राणबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये. अடி ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேல? அடி அடி இப்போ பார்க்க போறது வந்து கிரியாபதம் பார்க்க போறோம். அதாவது verb. நேத்து வரைக்கும் என்னென்னலாம் சப்தங்கள்ல ஒரே மாதிரியான சப்தங்கள் இருக்கு அப்படின்றத உகாராந்தம், அகாராந்தத்துல, இகாராந்தத்துல அதெல்லாம் பார்த்துட்டோம். பட் அதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிருக்கோம். அது ஒண்ணு பண்ணா கண்ட்ரோல்ல வந்துடும், தெரிஞ்சதுதான் உங்களுக்கு. இப்போ verb எடுத்துட்டோம்னா முக்கியமா verbல வந்து 10, அதாவது லகாரம்னு சொல்லுவா, லகாராஸ்ன்னு சொல்லுவா. 10 லகாரங்கள் இருக்கு. அந்த 10 லகாரஸ்ல 6 பார்த்தேன்னா அத அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தோம்ல ஆரம்பிக்கும் போது, 6 வந்து டென்சஸ் சொல்லுவோம்ல நம்ம, டென்சஸ். மிச்சம் 4 பார்த்தேன்னா இது டென்சஸ் சொல்லாது, இத வந்து இதுல மூட்ஸ்ன்னு சொல்லுவா. அது மூட்ஸ்ன்னு சொல்லுவா. இத வந்து எப்படி எனக்கு தமிழ்ல சொல்லணும்னு தெரியல எனக்கு இது, அதனால அடி எனக்கு அது அப்படியே மூட்ஸ்னே வச்சுக்கலாம். இது டென்சஸ் அப்படியே வச்சுக்கலாம். இந்த டென்சஸ் நமக்கு அது டென்சஸ் காமிச்சு சொல்றேன். இப்ப நான் இப்போ என்னதான் பார்க்க போறோம் இன்னைக்கு. சோ இதுக்கு ஒரு ஸ்லோகா இருக்கு, அதாவது இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. இது ஏன்னா எல்லாமே லகாரம், எல்லாமே லிட்டு லட்டு லுட்டு அப்படின்னு வரும். சோ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு என்ன ஈஸி மெத்தட் அப்படின்னா, இந்த ஸ்லோகாவை மனப்பாடம் பண்ணிட்டேன்னா இது என்ன லகாரம்ன்றது தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், அதுலயே அதனுடைய மீனிங்கோட சேர்த்து கொடுத்துருப்பா. லட்டு வர்த்தமானே தெரியாது இல்லையா? ஸ்கிரீன்ஷாட். லட்டு வர்த்தமானே, வர்த்தமானம் அப்படின்றது பிரசன்ட் டென்ஸ். நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற பிரசன்ட் டென்ஸ லட் லகாரம்னு சொல்லுவா. அதே லேட் வேதே, லேட் வேதேன்றது வேதத்துல மட்டும்தான் இதை யூஸ் பண்றது, நம்ம பிரயோகங்கள்ல கிடையாது. அதனால நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா வேணும்னா நீங்க வேத பிரயோகத்துல பார்க்கும் பொழுது மாமா கிட்ட கத்துக்கலாம். இது அடி எனக்கு சுத்தமா அதுல ஐடியாவே கிடையாது, எங்க குரு எப்படி இருக்கும் கூட தெரியாது அடியனுக்கு. சோ இது லேட் வேதேன்றது ஸ்திரீகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை இது. சோ லட்டு வர்த்தமானே, லேட் வேதே, இது முதல் பாதம். அடுத்தது பூதே, பூத காலத்துல, அதாவது பாஸ்ட் டென்ஸ். பூத காலம்ன்றது பாஸ்ட் டென்ஸ். அதுல 3 விதமா பிரிச்சிருக்கா பாஸ்ட் டென்ஸ். என்ன பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா, லுங்குன்னு ஒண்ணு, லங்குன்னு ஒண்ணு, லிட்டுன்னு ஒண்ணு. லிட்டஸ்ததா, அதாவது பூதே 3, லுங்கு, லங்கு, லிட்டஸ்ததா அப்படின்னு 2வது பாதத்துல பூத காலத்தினுடைய 3 பிரயோகங்கள் இருக்கு. அது என்ன 3 பிரயோகங்கள் அப்படின்னா, அதாவது இந்த லிட்டு பார்த்தேன்னா பரோக்ஷே லிட்டுன்னு சொல்லுவா. அதாவது வர்த்தமானம் லட்டுன்னு சொல்றோம்ல, பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறது லட்டுன்னு சொல்ற மாதிரி லிட்டஸ்ததா, இந்த லிட்டுக்கு என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டா, லிட் லகாரத்துக்கு பரோக்ஷே லிட், அதாவது ஏதோ ஒரு இந்த ராமாயண காலத்துல நடந்தது, மகாபாரத காலத்துல நடந்ததெல்லாம் சொல்லும் பொழுது அப்படி பரோட்சத்துல கண்ணுக்கு முன்னாடி இல்ல, என்னைக்கோ நடந்த விஷயத்த பத்தி பேசும்பொழுது லிட்டு யூஸ் பண்ணுவா. இது நமக்கு நிறைய பார்க்கணும் அப்படின்னா காளிதாசரோட ரகுவம்சத்துல நிறைய இருக்கு. நமக்கு வேணும் அப்படின்னா பாதுகா சகஸ்ரம் ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது கிட்டத்தட்ட பார்த்தேன்னா 106வது 120 நினைக்கிறேன். ஆமா 120ல இருந்து பார்த்தேன்னா கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்காரு. லிட்டோட பிரயோகங்களே இருக்கு. அடியன் அடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. புஸ்தகம் இருந்ததுன்னா ரெஃபரன்ஸ் பாத்துக்கோங்க, அடியன் ஷேர் கூட பண்றேன். இருக்கு இல்லையா புஸ்தகம்? இப்போ வேண்டாம், பட் நம்ம என்னைக்கு பாக்குறோமோ அன்னைக்கு அதை நான் சொல்லிடுறேன். அப்ப எடுத்து வச்சுட்டேன்னா உங்களுக்கு அவ்வளவு பிரயோகங்கள் இருக்கு. லிட்டுக்கு கவலையே பட வேண்டாம். ஏன்னா அடியன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது லிட்டுக்கு எனக்கு எக்ஸாம்பிளே கிடைக்காம இருந்தது. பட் எப்போ பாதுகாப்புல நான் உள்ள நுழைஞ்சேனோ அப்ப பார்த்தா லிட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும், அடியன் கத்துக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கு. இது லிட்டு ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்புறம் பார்த்தேன்னா இந்த லங்கு சொல்றா இல்லையா, இந்த லங்கு வந்து இன்னைக்கு நடக்கல, அதாவது அத்தியத்தன இல்ல, அத்தியத்தன பூத காலம் இல்ல, இன்னைக்கு நடக்கல, நாட் டுடே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே இந்த லுங்கு இருக்கு பார்த்தீங்களா, இது சாமானிய, அதாவது இன்னைக்கு நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நடந்தத, இன்னைக்கு காத்தால நடக்கிறத பத்தி, வெடிகாத்தால நடந்த விஷயத்த பத்தி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா அதை நான் லுங்கு யூஸ் பண்ணி பேசுவேன். அதே நேத்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதை லங்கு யூஸ் பண்ணி பேசுவேன். அதே ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததுன்னா லிட் யூஸ் பண்ணி பேசுவேன். ஆனா
என்ன ஆயிடுதுன்னா நம்ம சாதாரணமா இப்போ பேச்சு வழக்குல வச்சுட்டு இருக்கிறத வந்து எல்லாத்தையுமே நம்ம லங்குல கொண்டு வந்துடுறோம். லுங்கு அவ்வளவு யூஸ் பண்றது இல்ல பிரயோகத்துல, ரொம்ப இல்ல. அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம லங்குல யூஸ் பண்ணிடுறோம். அதாவது லங்குன்றது அத்தியத்தன இல்ல, அதாவது இன்னைக்கு நடந்த பூத காலம் இல்ல. ஓகேவா? ஆனா நேத்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனா நான் எல்லாத்தையுமே நான் லங்குலா சொல்றேன். நேத்து நடந்ததா இருக்கட்டும், இன்னைக்கு காலையில நடந்ததையும் நான் லங்குல தான் யூஸ் பண்றேன். இப்போ நிறைய பிரயோகங்கள் சம்ஸ்கிருத பாரதி எல்லாம் பார்த்தேன்னா நிறைய லங்கு தான் யூஸ் பண்றாங்க லுங்க விட. ஏன்னா நம்ம அபவத்துன்றது ரொம்ப ஈஸியா இருக்கு சொல்றதுக்கு. அப்படின்னு காமிச்சு விடுறேன். இல்ல எது ஈஸியா இருக்கு பாருங்க. நீங்களே பார்த்தேன்னா லங்கு ஈஸியா இருக்கும் லுங்க கம்பேர் பண்ணும்போது. அடியனோட அபிப்பிராயம் அப்படி. பட் தெரியல, அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும் இல்லையா அது. சோ லங்கு தான் எல்லாரும் நிறைய யூஸ் பண்றாங்க. அது ஒண்ணு. லிட்டுன்றது பரோட்ச லிட்டு. இந்த பரோட்சைன்னு போட்டு வச்சுக்கோங்க. அப்ப பரோட்ச லிட்டுன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்தது. சோ இதுதான் இந்த பூத காலத்தை 3ஆ பிரிக்கிறது. இது கிளியரா இருக்கு இல்லையா? 2வது பாதம். அடுத்தது லிங்கு. அதாவது இந்த லிங்க வந்து 2ஆ பிரிக்கிறா. இந்த லிங்க 2ஆ பிரிக்கிறா. அதாவது விதி அர்த்தே, வித்யர்த்தே, அதாவது பண்ணு அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அது விதி. இதுல ரெண்டு சப்தம் சேர்ந்திருக்கு. விதின்னு ஒண்ணு சேர்ந்திருக்கு. ஆஷிஷோகோ, ஆசீர்வாதம் பண்றா. ஆசீர்வாத பஞ்சாதி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்க லிங்க் யூஸ் பண்ணிருப்பா. நீங்க பஞ்சாதி சேவிக்க பட்சத்துல அது நோட்டீஸ் பண்ணா தெரியும். அது எனக்கு தெரியல, அது தெரியல. பட் அந்த வேற பிரயோகங்கள்ல ஆசீர்வாதம் பண்ற பஞ்சாதிகள் எல்லாம் இந்த லிங்க் யூஸ் பண்ணிருப்பா. விதி அர்த்தத்துல சொல்லும் பொழுது இத பண்ணு, இதுவும் கூட நம்மளுக்கு ஆச்சாரியன் ஒரு கட்டளை விடுறாரு இல்லையா? அப்போ சொல்லும் பொழுதெல்லாம் இந்த விதி இருக்கான்னு செக் பண்ணணும். சோ அடியன் இப்ப காமிச்சு கொடுக்குறேன் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது சாதாரண நம்ம பேச்சு வழக்குல உள்ள பிரயோகங்கள்ல விதி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. பட் அது காமிக்கிறேன் அடியன். சோ எக்ஸாம்பிள் வரும்பொழுது சொல்றேன். சோ விதி ஆஷிர்லிங்க, விதிலிங்க ஆஷிர்லிங்கன்னு பிரிப்பாது. அதாவது வித்யாஷிஷோகோன்னு இருக்கீங்க, இது சேர்த்து சந்தியாக்கி சொல்லியிருக்கா. சோ விதிலிங்கு ஆஷிர்லிங்க. இந்த லிங்குன்றது இதுக்கும் போகும் இதுக்கும் போகும். ஆனா லிங்குன்றது மட்டும்தான் காமனா நம்ம வச்சுருக்கோம். அப்பதான் உங்களுக்கு 10 கணக்கு வரும். அடுத்தது லோட். இது ரெண்டும் சேர்த்து லோட். அதாவது லோட்டுன்ற அர்த்தம் கூட வந்து ஒண்ணு ஆக்ஞா இல்ல பிரார்த்தனா. ஒண்ணு ஆக்ஞா. அந்த லோட்டு 2 இடத்துல யூஸ் பண்றா. எப்படி வந்து லிங்க 2 இடத்துல யூஸ் பண்றாளோ அதே மாதிரி லோட்டும் 2 இடத்துல யூஸ் பண்றா. அந்த லோட் என்னன்னா நம்ம டோனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அது ஆக்ஞாவா சொல்றாளா இல்ல பிரார்த்தனையா கேக்குறாளா. ஆக்ஞான்னா ஆர்டர் கொடுக்கறது. எப்படி ஆர்டர். பிரார்த்தனான்றது ரெக்வெஸ்ட். இது எப்படி இருக்குன்றத நம்மளுடைய டோனை வச்சுதான் சொல்ல முடியும். ஒரு ஆச்சாரியன் குழந்தை கிட்ட சொல்றான், சிஷ்யா கிட்ட சொல்லும் பொழுது இத பண்ணு அப்படின்னு சொன்னானா அது வந்து ஒரு ஆர்டரா இருக்கும், ஆக்ஞாவா இருக்கும். அதே ஒரு அம்மா ஒரு குழந்தைகிட்ட ப்ளீஸ் இதை பண்றியா அப்படின்னு கேட்டானா அது ரெக்வெஸ்டா இருக்கும். ஆனா அர்த்தம், அதாவது இந்த லோட்டை பொறுத்த வரைக்கும் பிரயோகம் ஒண்ணுதான், பட்ட அப்படிதான் இருக்கும். அத பட்டன்னு நான் அதிகாரமா சொல்றேன்னா பட்ட அப்படி சொல்றேனா அப்படின்றத வச்சுதான். சோ ரெண்டுத்துக்குமே பட்டதான். நீ படி அப்படின்றதுக்கும் நீ படிக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறோம். அந்த ப்ளீஸ்ன்றது வராது, பட் என் டோனை வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். பட் பட்டன்றதுதான் ரெண்டுத்துக்குமே உண்டு. அது காமிக்கிறேன் எங்க டிஃபர் ஆறுதுன்றதும் காமிக்கிறேன். சோ இந்த லோட்டுன்றது 2. இப்ப லிங்கு 2 சொன்ன மாதிரி லோட்டும் 2. ஆனா நம்ம லோட்டுன்னு 3 தான் வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ 3வது பாதம் இது. அடுத்தது பவிஷ்யதி. பவிஷ்யதின்றதுலே தெரியறது இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸையும் 3ஆ பிரிக்கிறார். பவிஷ்யத் காலம் சொல்லுவா இல்லையா, அதுவும் 3ஆ பிரியறது. என்னன்னா லுட்டு, லிட்டு, லிருங்கு. லுட்டு, லிட்டு, லிருங்கு. இது நம்ம நிறைய யூஸ் பண்றது. இதுவும் அதே மாதிரிதான். எப்படி நம்ம வந்து பரோக்ஷே லிட்டுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்ததை லிட்டுன்னு சொல்றோம், பரோக்ஷேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரிதான் இந்த லிருங்கு இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சாதாரணமா நம்ம யூஸ் பண்ற லிருங்கு தான். நான் சொல்றேன், இது வந்து சாதாரணமா யூஸ் பண்ற லிருங்கு. இது ரெண்டுத்துக்கு தான் டிஃபரன்ஸ் உண்டு. என்னன்னா இது சாமானிய பவிஷ்யத்து. அதாவது இன்னைக்கு ராத்திரி நடக்க போற விஷயத்த பத்தி நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா அது லிட்டு. இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போற விஷயம், இல்ல உடனே நடக்க போற விஷயம், மதியம் நடக்க போற விஷயத்த பத்தி சொல்லும்போது நான் லிட்டு யூஸ் பண்ணுவேன். அதே இன்னும் ரொம்ப நாளைக்கு, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடக்க போகுதுன்னு வச்சுக்கலாம், நாளைக்கோ ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போகுது அப்படின்னா அது லிட்டு. கிளியரா இருக்கா இது? லுட்டு வந்து நியர் ஃபியூச்சர்ங்கிற மாதிரி சொல்றா. இன்னைக்கு நடக்காத
அனத்தியதன். ஆமா, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடக்க போகுது, நியர் ஃபியூச்சர். இல்ல நியர் ஃபியூச்சர் இல்ல, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நடக்க போற ஃபியூச்சர்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு இல்ல அது வந்து அதுக்கப்புறம் நடக்க லுட்டு. போற ஃபியூச்சர். ஓகே, ஓகே, ஓகே. லிட்டு தான் அப்போ வந்து நியர் ஃபியூச்சர். தட் இஸ் இன்னைக்கு சாயங்காலம் நடக்க போறது. ஆமா அதெல்லாம் வந்து ஆமா ஆமா லிட்டு. ஆமா ஆமா. இப்போ இமீடியட்டா நடக்க போற விஷயம் லுட். ரைட்டா? எல்லாம் இட்டுன்னு முடியும். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டேன்னா இது சரியா போயிடும். சோ இப்போ நான் அடியன் எக்ஸாம்பிள்ஸ் காமிக்கிறேன். இப்போ வந்து இன்னும் ஒரு வாட்டி, அதாவது இதெல்லாம் கூட பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா வந்ததுனால சொல்றேன். இது 4 பாதமா இருக்குன்னு அடியன் சொன்னது. சோ ஒரு பாதத்தையும் பார்த்தீங்கன்னா 8 அக்ஷரம் இருக்கும். இந்த ஸ்லோகாவே அப்படிதான் இருக்கும், ஒரு அனுஷ்டுப்ல தான் இருக்கு. லட்டு வர்த்தமானே லேட் வேதே பூதே லுங் லங் லிட்டஸ்டா. 3வது பாதம் வித்யாசிஷோர் லிங் லோட்ட உச்ச லுட்டுல் ரிட் ரிங்குச்ச பவிஷ்யதி. எல்லாமே பாத்தீங்கன்னா 8 அக்ஷரம் இருக்கும். ஜஸ்ட் சொல்றதுக்காக இது வந்ததுனால சொன்னேன். சோ இதுவும் ஒரு அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கிற ஒரு ஸ்லோகா. சோ இப்போ வர்த்தமானே லட்டு இருக்கு பாத்தீங்களா, அது நமக்கு ரொம்ப பிரயோகத்துல உண்டுதான். இதுல வந்து 6 tense 4 moods சொன்னேன்ல, அதை சொல்லிடுறேன், அது முடிஞ்சிடும். லட்டு எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, வரேன். லட்டு வந்து ஒரு டென்ஸ், ரைட்டா? பிரசன்ட் டென்ஸ். அது மாதிரி லுங் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். அதே மாதிரி லிட் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, லிட் எடுத்துட்டேன்னா ஃபியூச்சர் டென்ஸ், ரைட்டா? அப்புறம் ரிட் எடுத்துட்டேன்னா இது ஒரு ஃபியூச்சர் டென்ஸ். ரிங் எடுத்துட்டேன்னா இது வேண்டாம். லங்கு வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ், லங்கு வந்து ஒரு பாஸ்ட் டென்ஸ். இப்போ மிச்சம் இருக்கிறது எல்லாமே மூட்ஸ் தான். அதாவது லோட்டு சொல்றோம்ல, அது இம்பெரேட்டிவ் மூடுன்னு சொல்லுவா, இம்பெரேட்டிவ் மூடுன்னு சொல்லுவா. அடுத்த மூடு வந்து விதிலிங்க. விதிலிங் ஒரு மூடு, பொட்டன்ஷியல் மூடு. இது பெனிடிக்டிவ் சொல்லுவால, BNEDICTIV இங்கிலீஷ்ல சொல்றதுனா. சோ இது ஒரு 3வது மூடாச்சா. 4வது வந்து ரிங், இது இருக்கு பார்த்தீங்களா, இது அதாவது ஃபியூச்சர்ல ஒரு மூட் சொல்றோம் பாருங்க, கண்டிஷனல் மூட் இது பேர். ஓகேவா? நான் எல்லாத்தையும் காமிக்கிறேன் உங்களுக்கு. பிரயோகம் எங்க இருக்கு, சந்தேஷகனுடையதுன்னு சொல்லிட்டு, எக்ஸப்ட் லேட் வேதே தவிர. கிளியரா இருக்கா? லோட் இம்பெரேட்டிவ் மூட், விதிலிங் பொட்டன்ஷியல் மூட், ஆஷிர்லிங் பெனிடிக்டிவ் மூட், ரிங் வந்து கண்டிஷனல் மூட். ஓகே, மிச்சதெல்லாம் டென்ஸ். சோ 4 மூட் 6 டென்ஸ், ரைட்டா? அடுத்தது இது ஓகே தானே? இது இப்போ லட் எடுத்துக்கலாம். லட்டு நமக்கு நிறைய பிரயோகங்கள் இருக்கு, அதையும் காமிச்சு விடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்லோகா மாமா சொன்ன ஸ்லோகா. மாமா சொன்னது சொன்னா சந்தோஷமா இருக்கும், ஏன்னா அதுல அதோட லட்டோட பிரயோகம் இருக்கு. அது தவிர நமக்கு தேவையான ஒரு பஞ்சமி விபக்தி நம்ம பார்த்தோம்ல, அந்த காரணத்தினால் ஹேதோ பஞ்சமி பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வர ஸ்லோகா இருந்தது. ரொம்ப முக்கியமான ஸ்லோகா, அதுக்காக மாமா அடிக்கடி சொல்ற ஸ்லோகா இதுவும். சிக்ஷா க்ஷயம் கச்சதி, இதுக்காக தான் அடியன் எடுத்தது. இதுல ஃபுல்லா வந்து லட்டோட பிரயோகங்கள் தான் இருக்கும். என்னன்னா சிக்ஷா க்ஷயம் கச்சதி எப்போ அப்படின்னு கேட்டா, கால பர்ய யாத். காலம் பர்யாயம்னா டேர்ன் பண்ணிட்டே இருக்குல்ல, வந்துட்டு போயிட்டே இருக்கு, மாறி மாறி இருக்கு இல்லையா? கால பர்யம்னா மாறி மாறி வர்றதுனால பர்யாத், இது பஞ்சமி விபக்தி. சிக்ஷாவானது படிப்பு, அதாவது ஸ்டடிஸ், படிப்பானது, கற்றுண்ட கல்வியானது க்ஷயம், க்ஷயம்னா குறையறது, க்ஷயமாறது. அக்ஷய திருத்தியைன்னா சொல்லுவா. அப்ப என்ன அக்ஷயம் அப்படின்னா க்ஷயம் ஆகாதது. அக்ஷரம் சொல்லுவா, அக்ஷரத்துக்கும் அதேதான். க்ஷரன் அர்த்தம்னாலும் க்ஷயன்ற அர்த்தம்னாலும் ஒண்ணுதான். எல்லாத்துக்குமே என்னன்னா க்ஷயம் ஆறுது, க்ஷரம் ஆறுதுன்னா குறையறதுன்னு அர்த்தம். சேஞ்ச் ஆறுது, குறையறது, குறையறதுதான், சேஞ்ச் கூட சொல்ல முடியாது, குறையறதுன்னு சொல்லலாம். அப்போ க்ஷயம் ஆறுது அப்படின்னா என்ன அர்த்தம்? குறையறதுன்னு அர்த்தம். க்ஷயம் கச்சதி, குறைகிறது. எது? சிக்ஷாவானது, படிப்பானது, க்ஷயம் கச்சதி, குறைந்து காணப்படுகிறது, குறைந்து போகிறது. கச்சத்தினா போகிறதுன்னு வச்சுக்கோங்க. கச்சதி போகிறது, கம் தாத்துல இருந்து வர்றது. அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். எப்போ அப்படின்னு கேட்டா ஒரு காரணத்தை சொல்றா, ஹேதவ் பஞ்சமியில சொல்றா. என்ன சொல்றா? கால பர்யாத், காலம் மாறி மாறி வந்துட்டே இருக்கிறதுனால, அதாவது பிராக்டிஸ் இல்லைன்னா அப்படின்னு அர்த்தம்.
காலப்பர்யா காலம் செல்ல செல்ல பழைய கத்துன்றதெல்லாம் மறந்து போயிடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டா? இப்போ அடுத்த பாதத்துல சு பத்த, எப்பவுமே இந்த சு பாருங்க உபசர்க்கத்தோட இருக்கு. பத்த மூலா, பத்த மூலாவே இருக்கலாம். ஆனா பத்த மூலானா நன்னா இறுகி இருக்கிற அப்படின்னு அர்த்தம். பத்த மூலா, பத்தனா கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். பத்த அப்படின்னா கட்டுப்படுறது. மூலா, பத்த மூலா நல்லா சூன்றதுனால நல்லான்னு அர்த்தம். சூனா சம்யக், நல்லா மூலம் இருக்குல்ல, அந்த வேரோட இருக்கிற அந்த கட்டு, அந்த வேரோட இறுகி இருக்கிறதான நன்னா வேரோட இறுக்கி இருந்ததான எது சொல்றேன், நிபதந்தி. நிபதந்தினா விழுகிறது. இங்கேயும் பாருங்க நீ உபசர்க்கம். சூப்பர். இந்த ஸ்லோகா தெரியுமா தேவலுக்கு? சூப்பர் அடி. விழுகிறது. நிபதந்தினா நன்னா விழுறது, வேரோட அதான் சுபத்த மூலா நிபதந்தி. எது? பாத பாகா. பாத பாகா இது வந்ததுனால இதையும் சொல்லிடுறேன். பாத பங்கங்கள்னா பிளான்ஸ், ட்ரீஸ் அதெல்லாம் சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இந்த பான்ற தாத்து இருக்கு பாருங்க, பாலாம் எங்கெல்லாம் வர்றதோ அதெல்லாம் குடிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப பத்துன்னு வச்சுட்டு பத்தந்தி நீங்க சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி எங்கெல்லாம் பா வர்றதோ அங்கெல்லாம் குடிக்கிறதுன்னு அர்த்தம். எதனால குடிக்கிறது அப்படின்னு கேட்டா, பாதத்தினால குடிக்குங்கள். எதெல்லாம் பாதத்தினால குடிக்கிறதோ அதுக்கெல்லாம் பாதப்பாகான்னு சொல்லி பேர் உண்டு. எது பாதத்தால குடிக்கும்னா, ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் அப்படி குடிக்கும்னா பாதத்தினாலதான் தண்ணீரை குடிச்சு வாங்கிக்கிறது உள்ள. அதனால பாதப்பாகான்னு பேரு. சோ எது, அதாவது காரண பெயர், பாதத்தினால குடிக்கிறதுனால. பாதேன பிபத்தி இது பாதபாகா. பாதேன இல்ல பாதைகின்னு வச்சுக்கலாம். பாதைகி பிபத்தி இது, ஏன்னா பாதைகி ராமைகி மாதிரி, பாதங்களால் குடிப்பதால், பிபத்தி இது காரணேன பாதபாகா. கிளியரா இருக்கா? இது வந்ததுனால அப்படின்னு சொல்லுது. சோ இப்ப பாதத்தினால குடிக்கிறதுனால பாதபாகா. அப்படிப்பட்ட பாதபாகா சப்ஜெக்ட் இதான். பாதபாகா நிபதந்தி எப்போ எதனால எப்படி விழுது? சுபத்த மூலாக, நன்ன வேரோடு இருந்திருக்கிற பாதபாகா, சுபத்த மூலா பாதபாகா நிபதந்தி நன்னா வேரூன்றி, மூலானா வேரூன்றி இருக்கிற, நன்னா வேரூன்றி இருக்கிற மரங்கள் கூட நிபதந்தி எப்போ? இந்த கால பர்யாத்துன்றது இந்த பூர்வார்த்தத்துல இருந்து எடுத்துக்கணும். அது எல்லாத்துக்குமே பொருந்தும். இந்த மாதிரி ஸ்லோகங்களும் வரும்ன்றது காமிக்கிறதுக்காக. சோ காலப்பரியா, காலப்பரியத்தினால ஏன்னா நல்ல வேறொன்று இருக்க மரம் கூட விழுந்துருமா ஒரு கால விசேஷத்துல. அதே மாதிரி ஜலம், மூணாவது பாதம், ஜலம் ஜலஸ்தான கதம். ஜலம் ஜலஸ்தான கதம் ச சுஷ்யதி. இது சுஷ்யதின்றது நமக்கு தேவையான கிரியா. ட்ரை ஆயிடுது. சோஷணம்ன்றது ட்ரை ஆயிடுது. சுஷ்யதி அப்படின்றது ட்ரை ஆயிடுது. எது? ஜலம். எப்படிப்பட்ட ஜலம்? ஜலஸ்தான கதம். ஜலஸ்தானம்னா ஒரு நீர்நிலைக்கு போயிருக்கிற ஜலமானது. ஜலஸ்தான கதம், ஜலஸ்தானத்துக்கு போன கதம், போன கதம்னா போனதான ஜலமானது கூட என்ன ஆயிடுறது? சுஷ்யதி எப்போ? காலப்பரியா இல்லையா? காலப்பரியமானதுனால ஜலங்கள் கூட வறண்டு போயிடுது. ஜலஸ்தானம் கூட, நீர்நிலைகள் கூட வறண்டு போயிடுது. எப்போ? காலப்பரியா, கால விசேஷத்தினால. கிளியரா இருக்கா? இது இங்க சுஷ்யதி, நிபதந்தி, கச்சதி இதெல்லாம் கிரியா. லட் லகாரம், லட் பிரசன்டென்ஸ், போய் விடுகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? போயிட்டு இருக்கு, போய் விடுகிறது அப்படின்னு சொல்றதுனால, பிரசன்ட்ல சொல்றதுனால. அதே மாதிரி குத்தம், குத்தம்னா அக்னியில விடப்பட்ட ஒரு ஆகுதியானது, தத்தம் கொடுக்கப்பட்டது, யாருக்கோ நீங்க தானமா கொடுத்ததோ, ச ததைவ திஷ்டதி. இதெல்லாம் கால பரியத்தினால எல்லாமே கச்சதி, க்ஷயம் கச்சதி, நிபதந்தி, சுஷ்யதி. ஆனா எது மட்டும் அப்படியே இருக்கு காலப்பரியம் ஆனாலும் கூட அப்படின்னு கேட்டா, ஹோமத்துல விடப்பட்ட ஆகுதியானதும், யாருக்காவது நல்ல காரியத்துக்காக கொடுக்கப்பட்ட தனமோ, ஏதோ ஒரு விசேஷம், ஏதோ ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டதானதோ, ச ததைவ, தானம் மட்டும் இல்ல, என்ன தானம் பண்ணாலும், நிறைய தானங்கள் சொல்லியிருக்கு இல்லையா சாஸ்திரத்துல, அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட தானமானது ச ததைவ திஷ்டதி, அது காலக்ஷயத்தினால போறது கிடையாது.
அதான் திஷ்டதி நமக்கு தேவையானது. சோ இப்ப இங்க இருக்கிற கிரியாஸ் மட்டும் எடுத்துப்போம். உதம் ச தத்தம் ச ததைவ ததைவன்றது ததா ஏவ திஷ்டதி. இங்க பாருங்க ரெண்டுமே வந்து அவ்வியங்கள் தான். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்லோகா எடுத்தா நிறைய அவ்வியங்கள் வரும்னு சொல்லிட்டேன். ததா ஏவ சேர்ந்து சந்தியாயி ததைவன் ஆயிருக்கு. அது என்ன சந்தின்னு பாக்கலாம். ததா பிளஸ் ஏவ ததைவன் ஆயிருக்கு. ததைவ. இப்போ ததைவன்றது ஒரு ததா ஏவ தனித்தனி பதம்னா ரெண்டுமே அவ்வியம். ஷான்றது ஒரு அவ்வியம், ஷான்றது ஒரு அவ்வியம், ஷான்றது ஒரு அவ்வியம். சோ இதெல்லாமே பாத்தீங்கன்னா அல்பியம் ஒரு ஸ்லோகாலே 4-5 இருக்கு. இப்போ நமக்கு தேவையானது ஒரு அடி ஸ்லோகம் நமக்கு சேவிச்சு விடுறேன். சிக்ஷா க்ஷயம் கச்சதி காலபர்யாத். காலபர்யத்தினால சிக்ஷா நன்னா படிக்கப்பட்ட கல்வி கூட ஒரு கால விசேஷத்தினால க்ஷயம் ஆயிடுது. சுபத்த மூலாக பாதபாக நிபதந்தி காலபர்யாத். நன்னா வேரூன்ற மரம் கூட பாதபான மரம் எடுத்துக்கணும். ஏன் பத்த மூலான் இருக்கிறதுனால மரங்கள் கூட விழுகின்றன கால விசேஷத்தினால. ஜலம் ஜலஸ்தான கதம் சுஷ்யதி. ஜலமானது ஜலஸ்தான கதம் காலபர்யாத் சுஷ்யதி. ஒரு கால விசேஷத்தினால வறண்டு போய் விடுகிறது. உதம் ச தத்தம் ச ததைவ திஷ்டதி. ஆனால் கொடுக்கப்பட்டதோ ஆகுதியில விடப்பட்ட ஹோமத்துல விடப்பட்ட ஒரு ஆகுதியானதோ கொடுக்கப்பட்ட தானம் ஏதோ ஒரு தானம், வித்யா தானம், தனதானம், ஏதோ ஒரு விதமான தானம், அந்த மாதிரி தானமானதோ ததைவ திஷ்டதி. அது அப்படியே இருக்கிறது. க்ஷயம் ஆறுது கிடையாது, சோஷணம் ஆறுது கிடையாது, நிபத்தனம் விழறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகா. சோ நமக்கு தேவை பார்த்தீங்கன்னா இதுல எத்தனை கிரியா இருக்குன்னு சொல்றேல, அடையன் என்னன்னு சொல்றேன். அதோட ரூட்டை பிடிச்சு நம்ம இன்னைக்கு வந்தோம்னா ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் லைன்ல கச்சதி இல்லையா? இது எப்படி வந்தது? இது லட் லகாரம். இது கம் தாத்துன்னு சொல்லுவா. தாத்து வந்து பாக்குறதுக்கு கம்முன்னு இருக்கும், அதாவது க இம் இருக்கு. ஆனா அதனுடைய எப்படி வர்றது பாருங்க, கச்சதின்னு வர்றது. அது அதனுடைய ஸ்வபாவம். அது இங்கெல்லாம் நிறைய அந்த கம்மு மேல நிறைய இதெல்லாம் ஆட் ஆகுது, சூத்திரங்கள்லாம் ஆட் ஆகி இந்த கம் பிகம்ஸ் கச்சதின்னு ஆயிடுது. நமக்கு அது வேண்டாம், நம்ம சூத்திரம் படிக்கும் போது அது படிச்சுக்கலாம். சோ இப்போ கச்சதின்னு ஆறுது. இந்த கச்சதின்றது எப்படி தெரியும் நமக்கு? இங்கிலீஷ்ல இருக்க மாதிரி ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அதனால ரொம்ப டீடைலா போல தெரியும் இல்லையா உங்களுக்கு? அவ்வளவுதான், சூப்பர். இது பிரதம புருஷ. சும்மா அப்படியே சொல்லிடுறேன், சும்மா ஒரே ஒரு பிரதம புருஷன்னு சொல்லுவோம். மத்தியம புருஷ, உத்தம புருஷ. பிரதம புருஷ அப்படின்றது எங்கேயோ இருக்கா, யாரையோ பத்தியோ பேசிட்டு இருக்கேன், யாரோ அவா இருக்கும்போது பிரதம புருஷன் சொல்லுவோம். மத்தியம புருஷன் எழுத்தாப்புல இருக்கான் ஒருத்தர், அவரை பத்தி பேசுறது மத்தியம புருஷ. உத்தம புருஷ அப்படின்றது என்னை பத்தி பேசுறேன், என்ன என் பக்கத்துல 2 பேர் இருக்கா, நீங்க இருக்கே, நம்ம எல்லாரையும் பத்தி பேசும்பொழுது உத்தம புருஷத்தை யூஸ் பண்ணேன். சோ இந்த பிரதம புருஷத்துல பண்ணும் பொழுது கச்சதின்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் கச்சதி. இந்த இடத்துல யாரை பத்தி பேசுறோம்? சிக்ஷாவை பத்தி பேசுறோம். சிக்ஷா கச்சதி. சோ அதுதான் உங்களுக்கு சப்ஜெக்ட். சிக்ஷான்றது சப்ஜெக்ட். சோ யாரோ அது இல்லையா? அதனால அது வந்து பிரதம புருஷத்துல சொல்றோம். கச்சதி வர்றது கச்சதஹ கச்சந்தி. தெரியும் இல்லையா? அப்படி சொல்லிடுங்க நீங்களே. கச்சதி கச்சதஹ கச்சந்தி கச்சசி கச்சதஹ கச்சசி கச்சதஹ கச்சத கச்சாமி கச்சாமஹ கச்சாமஹ. அவ்வளவுதான். கச்சத கச்சாமி சாவ இது ஓகே இல்லையா? அப்படின்னு ஒரே ஒரு இது, இந்த கச்சசிக்கு மட்டும் ஏதான ஒரே ஒரு சென்டென்ஸ் சொல்லிக்கணும். தாராளமா. கச்சசி தான் வேணுமா உங்களுக்கு? வேற ஏதாவது கூட வேணுமா? இல்ல இல்ல, ஏதோ எனக்கு மத்திய விஷயத்துல இப்ப கச்சாமி தெரியும், அகம் அகம் ஏதோ இது போட்டா கச்சாமி அப்படின்னு வந்துடும். சொல்றேன். இப்போ இங்க மத்தியம புருஷன் எப்போ யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டா, துவம்னு இருக்கணும், துவம்னு இருக்கணும், யுவாம்னு இருக்கணும், யூயம்னு இருக்கணும். இப்போ துவம் கச்சசி, நீ போ, நீ வித்யாலயம் கச்சசி, நீ வித்யாலயத்துக்கு போ அப்படின்னு சொல்வேன் இல்லையா? அப்போ அந்த இடத்துல வித்யாலயத்திற்கு அது ஒரு விசேஷம் உண்டு. அங்க வித்யாலயத்திற்குன்னு சொன்னா நீங்க சத்துர்த்தி தானே யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருவாங்க. வித்யாலயத்திற்கு போ அப்படின்னா
அந்த இடத்துல வித்யாலயத்திற்குன்னா வித்யாலயான்னு சொல்லணும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இல்லையா, ராமாயண் மாதிரி. ஆனா அந்த இடத்துல நான் ஏன் வித்யாலயம் கச்சசின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, துவம் வித்யாலயம் கச்சசி, நீ வித்யாலயத்துக்கு போகிறாய் போகிறாய். ஓகேவா, இல்ல போகிறாய், ஏன்னா இது பிரசன்ட்ல சொல்லிட்டு நீ வித்யாலயத்துக்கு போகிறாய், நான் உங்களை பார்த்து சொல்றேன். அப்போ இந்த இடத்துல நான் ஏன் வித்யாலயம்னு போடுறேன், ஏன் சதுர்த்தி யூஸ் பண்ணல வித்யா யூஸ் பண்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் கம் தாத்து வர்றதோ அந்த இடங்கள்ல எல்லாம் த்விதியா தான் யூஸ் பண்ணணும்னு ரூல் இருக்கு. அதனாலதான் நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். பட் அந்த இடத்துல சதுர்த்தி தான் யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியறது. வித்யாலயத்துக்கு கோயிலுக்கு போகும் பொழுது மந்திராலயம் கச்சசி அப்படி நீ கோயிலுக்கு போற அப்படின்னா, கோயிலுக்கு அப்படின்னு சதுர்த்தியா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். எங்கெல்லாம் கம் தாத்து வர்றதோ, கம் தாத்து மட்டும் இல்ல, கம் சம்பந்தப்பட்டதான தாத்துக்கள் வரும் அப்படின்னு காமிச்சு கொடுக்குறேன். அப்போ அந்த மாதிரி அந்த இடங்கள்ல கூட நீங்க வித்யா தான் யூஸ் பண்ணி ஆகணும். அந்த இடத்துல சதுர்த்தி மாதிரி நமக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அப்படி கிடைக்கும். பட் பண்ண வேண்டாம் அந்த விஷயம் மட்டும், ஏன்னா கம் இருக்கிறதுனால, கம் தாத்து இருக்கிறதுனால. இப்ப இது கிளியரா இருக்கா? இப்ப யுவான்னு சொல்லும் பொழுது கச்சட்டகா யூஸ் பண்ணுறேன். ஆனா அந்த வித்யாலயம் மாற போறது இல்ல. நீங்கள் இருவரும் வித்யாலயத்திற்கு போகிறீர்கள். நீங்கள் யூஎம் நீங்க எல்லாரும் வித்யாலயத்திற்கு போய், நீங்க எல்லாரும் சொல்றேன் கச்சட்டா, நீங்கள் இருவரும் நீங்க எல்லாரும். கிளியரா இருக்கா இந்த இடம்? இப்போ கம் தாத்துவோட இது சொல்லிட்டோம். இங்க கச்சத்தின்றது சிக்ஷா கச்சதி. சிக்ஷான்றது இங்க சஹா அந்த சப்தங்கள் எல்லாம் இங்க வந்துரும். ஒண்ணுமே இல்ல. இது எப்ப வரும்னா துவம் யுவாம் யூஎம் இருக்கும் போது மட்டும்தான் இது வரணும். இது அகம் ஆகாம் வயம் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் இது வரும். மிச்சம் இருக்கிறது எல்லாமே சேஷமா இருக்கிறது மிச்சம். சேஷம்ன்றது மிச்சம். சேஷமா இருக்கிறது மிச்சம் எல்லாமே இந்த பிரதம புருஷத்துக்குள்ள போயிடும். கிளியரா இருக்கா? இப்படி ஞாபகம் வச்சுட்டா ஈஸியா இருக்கும். ஸ்லோகங்கள்ல கச்சசி மட்டும் கொடுத்திருந்தாலே அங்க துவம்னு இருக்கு நம்ம அண்டர்ஸ்டுட். இல்ல குடுக்கணும்னு அவசியம் இல்ல. இப்போ போகிறாய் அப்படின்னு சொன்னாலே தமிழ்ல யூஸ் பண்ற மாதிரி நீதான் போகிறாய், நாங்கள் போகிறாய் சொல்ல மாட்டோம், நீதானே சொல்லுவோம். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸ்லோகங்கள்ல எல்லாம் கச்சசி கூட இருக்கும். அப்படி இருந்ததுனாலே நம்ம அண்டர்ஸ்டுட் பண்ணிக்கணும். இங்க துவம்ன்றது சப்ஜெக்டா இருக்கு, துவம்ன்றது சப்ஜெக்ட், கிரியான்றது கச்சசி. கிளியரா இருக்கா இந்த விஷயம் அடியன் சொல்றது? இப்போ கச்சதிக்கு நம்ம பாத்துட்டோம். அதே மாதிரி நிப்பத்தந்தின்னு இருக்கு. இது பகுவச்சனமா இருக்கு. அதான் அதுக்காக தான் அடியன் இதுவும் எடுத்தது. நிப்பத்தந்தின்னு இருந்தது. நீங்க நெட்ல போயிட்டு அஷ்டாத்தியாய அடியன்னு சொன்ன இல்லையா, அதுல போயிட்டு சர்ச் பண்ணா பத்தந்தி மட்டும் தான் காமிக்கும். நீன்றது உபசர்க்கத்தோட இருக்கிறதெல்லாம் காமிக்காது. சோ பத்தந்திக்கு நம்ம முதல்ல எழுதிடலாம். இதேதான் நீங்க சொன்ன மாதிரிதான். பத்ததி, பத்ததா, பத்தந்தி. இந்த பத்தந்தி தான் அவ யூஸ் பண்ணிருக்கா. இதுல நம்ம நீ உபசர்க்கத்தை போட்டுக்கலாம். அவ்வளவுதான். ரைட்டா? அவ்வளவுதான். நிப்பததி, நிப்பததஹ, நிப்பததஹ, நிப்பதந்தி. சோ இந்த நிப்பதந்தி தான் அங்க பாதபாகான்னு இருக்கு பாத்தீங்களா? பாதபாகா பகுவச்சனம். ராமஹ ராமௌ ராமாஹா, இது பகுவச்சனம். பாதபஹ, பாதபௌ, பாதபாகா. இது பாகான்னு இருக்கிறதுனாலதான் நான் இத பகுவச்சனத்துல காமிக்கிறேன். இதெல்லாம் கர்த்தரி யூசேஜ். நம்ம ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டா, இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற ஆக்டிவ் வாய்ஸ் இப்போ இங்க பாருங்க, இதே எடுத்துக்கலாம். பாதபஹ, பாதபஹ பத்ததி, நிபத்ததினே வச்சுக்கோ. பாதபஹ நிபத்ததி. பட் ஸ்லோகத்துல எப்படி இருக்கு? பாதபாகான்னு இருக்கிறதுனால நிபத்தந்தின்னு இருக்கு. எப்பவுமே நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ற மாதிரியே தான். அதாவது கர்த்தரி யூசேஜ். கர்த்தரி யூசேஜ்ன்றது கர்த்தாவை பேஸ் பண்ணி தான் கிரியா மாறும். நான் போகிறேன், அவன் போகிறான், நாங்கள் போகிறோம் அப்படின்னும் போது நாங்கள் மாத்தினேன்னா போகிறோம்னு மாத்தணும் இல்லையா? அதுதானே ரூல். அதே மாதிரிதான் சம்ஸ்கிருதத்தையும். பாதபகன்றது பிரதமா விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கிற இந்த சப்ஜெக்ட், இந்த கர்த்தாவை பொறுத்துதான் இந்த கிரியாவானதும் பிரதம புருஷ ஏகவச்சனத்தை எடுத்துக்கணும். கிளியரா இருக்கா? இப்போ பாதபாகான்னு நமக்கு ஸ்லோகத்துல இருக்கு. அதாவது 1.3, அதாவது
அடியன் சொல்றது பிரதமா விபக்தி விபக்தி பகுவச்சனம். பகுவச்சனம். அதே மாதிரி இது பிரதம புருஷ பகுவச்சனத்தை இது எடுத்துக்கிறது. சரி. கிளியரா இருக்கா? அதனால இது கர்த்தா, கர்த்தாவை பேஸ் பண்ணி கிரியா மாறித்துனா அது கர்த்தரின்னு சொல்லுவோம் சம்ஸ்கிருதத்துல. கர்த்தரி பிரயோகம். அதே கர்மாவை பேஸ் பண்ணி மாறித்துனா அது பார்க்கலாம். கர்மாவை பேஸ் பண்ணி கிரியா மாறி. புரியல. இந்த கர்த்தரி சப்தம் அந்த கர்த்தரி. அதேதான். ஆமா, கர்த்தரி. அதேதான், கர்த்தரி தான். கர்த்தரியில் கர்த்தரின்னு சொல்றோம்னா கர்த்தரி, கர்த்தரி பிரயோகத்தில் அர்த்தம். கர்த்தரின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தரி பிரயோகத்தில் கர்த்தாவை பேஸ் பண்ணி கிரியா மாறித்துனா கர்த்தரி பிரயோகம். கர்மணில எப்படின்னா அதுதான் கர்மாவை பேஸ் பண்ணி. அதான் இப்ப கர்த்தாவை பேஸ் பண்ணின்னு சொன்னதுனால இது கர்த்தரி சப்தமில இருக்கு. 7.1 சூப்பர். அதே மாதிரி கர்மாவை பேஸ் பண்ணி கிரியா மாறித்து அப்படின்னா அது பாசிவ் வாய்ஸ் கர்மணி பிரயோகம். இப்போ நம்ம பாக்குறதெல்லாம் கர்த்தரி தான். அதனாலதான் இங்க பாதபாகான்னு கொடுக்கா ஸ்லோகத்துல இங்க நிபத்தந்தின்னு இருக்கு. கிளியரா இருக்கா இது? அதே மாதிரி சுஷ்யதி, சுஷ்யதி, சுஷ்யதா, சுஷ்யந்தி அங்க இருக்கு பார்த்தீங்களா? அது ஜலம் சுஷ்யதி, ஜலத்தை வச்சுதான் சுஷ்யத்தின்றது மாறுது இல்லையா? ஜலம் வந்து ஏகவச்சனம். ஆமா, பிரதமா விபக்தி ஏகவச்சனமா இருக்கிறதுனால ஜலம். ஜலம் மட்டும்தான், ஜலத்தை இல்ல. ஆனா பாக்குறதுக்கு ஜலம்ன்றது திவ்யா மாதிரி தெரியறது நமக்கு இல்லையா? ஆனா ஜலம்ன்றது பிரதமாக்கும் நபும்சகலிங்கம். சூப்பர். 1க்கும் 2க்கும் 2 விபக்திக்கும் ஒரே மாதிரி இருக்கும். பட் கான்டெக்ஸ்ட வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இங்க ஜலமானது சுஷ்யதி, காலபரியா சுஷ்யதி, காலபரியத்தினால சோஷணம் அடையிறது, வறண்டு போகிறது. அப்ப ஜலம் சுஷ்யதி. அதனால இது ஜலம்ன்றதுனாலதான் சுஷ்யத்தின்னு யூஸ் பண்ணிருக்கா, பிரதமாவா இருக்கிறதுனாலதான். 1.1 சுஷ்யதி பிரதமா புருஷ ஏகவச்சனம். கிளியரா இருக்கா? அதே மாதிரிதான் திஷ்டதி, திஷ்டத்தின்னு இருக்கு பாருங்க. அப்போ வந்து திஷ்டதி, இது மட்டும் சொல்லிடுறேன். திஷ்டத்தின்னா நீங்க திஷ்டன்னு போயிட்டு என்ன கிடைக்காது. ஸ்தா தாத்து, இது என்ன சொல்லுவா? ஸ்தா தாத்துன்னு சொல்லுவா. ஸ்தா டு பின்னு அர்த்தம். ஸ்தானா இருக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? டு பி சொல்லலாம், தப்பு இல்ல. டு பி. ஓகே. ஸ்தானா டு ஒரு இடத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்டே, ஒரு இடத்துல ஸ்டே பண்றது, இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இதுதான் திஷ்டதின்னு மாறுறது லட் லகாரம். ரைட்டா? லட் லகாரம். இன்னொரு விஷயம் சொல்லணும், நாளைக்கு நம்ம அதை பார்க்கலாம். சோ லட் லகாரம் திஷ்டதி. இன்னைக்கு பார்த்தது எல்லாமே பரஸ்மைபதி தாத்துக்கள். இது என்ன பரஸ்மைபதி, பரஸ்மைபதி என்ன ஆத்மநேபதின்றத விஷயத்த நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பரஸ்மைபதி தான் பார்த்திருக்கோம். பட் நான் இன்னும் பரஸ்மைபதி என்னன்னு சொல்லவே இல்லை. நாளைக்கு அதை சொல்லிட்டு ஆத்மநேபதினா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிள்ஸோட. அடியே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.